योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. நம் பகவான் யோகிராம் சூரத்குமாரோட மூத்த பக்தரான திரு ஞானகிரி கணேசன் ஷேர் பண்ண அனுபவத்தை போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்லயும் அவர் ஷேர் பண்ண இன்னொரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1975 அவர் பகவானை தர்ஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பகவானை பார்க்கும்போது பகவானோட ஆக்ரஷனை என்ன பண்ணா திரும்ப திரும்ப அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் மனசுக்குள்ள உண்டாகும். அது எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். அது மாதிரி அவருக்கும் அது நிறையவே ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி சாமியை போய் பார்க்கறது உண்டு. அது என்ன ஒரு பெரிய மாற்றம் அவருக்கு கொண்டு வந்துருச்சுன்னா, சாமியோட எண்ணம் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. எதை பார்த்தாலும் சாமிய ஞாபகம் தான் வரும். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, வீட்டுல ஒரு தலையணைய பார்த்தா கூட சாமி ஞாபகம் வரும். ஒரு வீட்டுல ஒரு குழாய குளிக்கிற ரூம்ல ஒரு குழாய பார்த்தா கூட சாமி நினைவு தான் வந்துடும். அப்படி ஒரு பகவானோட எண்ணம் அவருக்குள்ள வர 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 அவருக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு பேசாம பகவானை போய் திருவண்ணாமலையில பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆசை வாங்கிட்டு உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோணுது. என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுல என்னோட அத்தையான பானுமதி கணேசன்ட்ட அவங்கள்ட்டையும் சொல்லிக்கல, குடும்பத்திலையும் யார்ட்டையும் சொல்லிக்கல, 3 பொம்பளை பிள்ளை யார்ட்டையும் சொல்லிக்கல. பெரிய ஆபீஸ் ஆபீஸ் நிர்வாகிகள்ட்டையும் யார்ட்டையும் சொல்லிக்காம என்ன பண்றாரு, ஒரு கார் எடுத்துட்டு கூட திருவண்ணாமலை கிளம்பல. என்ன பண்றாருன்னா, ஒரு பஸ்ல ஏறுறாரு. எப்படி ஏறுறாருன்னா, திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மட்டும் பைசா எடுத்துட்டு பஸ்ல ஏறிடுறாரு. ஏறிட்டு திருவண்ணாமலைக்கு போவோம், சாமிய பார்ப்போம், சாமிகிட்ட இந்த எண்ணத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், பட் ஆனா அவர் பார்த்து அவர்கிட்ட ஒரு ஆசி வாங்கிட்டு நாம அப்படியே பகவான் நம்மளை எங்க இழுக்கிறாரோ அப்படி போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கிளம்பி திருவண்ணாமலைக்கு போறார். போய்கிட்டு இருக்கார். திருவண்ணாமலையும் வந்துருச்சு, அண்ணாமலை தெரியுது. வேகமா பகவானை நோக்கி போறார். எப்பயுமே பகவான் போனோம்னா பகவான் அப்படி ஒரு அன்போட வரவேற்பாங்க, ராம் ராம் முதுகுல தட்டி கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை இவர் போகும்போது பகவான் சிட்டு 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 சிட்டுன்னு ஒரு கோபத்துல என்ன சொல்றாருன்னு, இவர் நமஸ்காரம் கூட பண்ணல. பகவான் திரு ஞானகிரி கணேசனை பார்த்து, there are so many dirty beggars like this here, don't come here like this again, now you have to go back to Bhanumati. Next time if at all you come here, you should come along with Bhanumati only அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டர் பண்ணிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அழுக்கு பிச்சைக்கார மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ இனிமேல் இங்கெல்லாம் இப்படி வரக்கூடாது. அப்படியே நீ வந்தாலும் இப்ப திரும்ப நீ நேர பானுமதி போற, அடுத்த முறை நீங்க வரணும்னு நினைச்சா பானுமதியோட சேர்ந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லி விரட்டுன்னு விரட்டிட்டார். இவர் எத்தனைக்கும் இந்த எண்ணத்தை கூட சொல்லல. அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தேடி போகணும்னு நான் நினைச்சேன், இப்படி சொல்லிட்டாருன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்க, அப்படி ஒரு கடினமாவே பகவான் சொல்லிடுறார். சொல்லிட்டு இப்ப சாமி சொல்லிட்டா என்ன, திரும்ப கிளம்பிதானே போயாகணும், வேற மறுபேச்செல்லாம் பேச முடியாது இல்லையா? அப்ப சரி சாமி சொல்லிட்டாங்க, அத கேட்கணும். பட் ஆனா திரும்பி போறதுக்கு பைசா இப்ப கிடையாது. ஏன்னா கரெக்டா அவர் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸுக்கு எவ்வளவு ஆகுமோ அதை குத்து மதிப்பா கணக்கு பண்ணி அதுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. திரும்ப போறதுக்கு பைசா கிடையாது. ஆனா சாமி சொன்னா கேட்கணுமேன்னு கிளம்புறதுக்கு தயாராகிறார். போய் உட்காரலாம் கூட இல்லை. சாமிக்கு இதெல்லாம் தெரியாத என்ன, உடனே இதெல்லாம் என்கிட்ட பைசா இல்லைன்றதெல்லாம் கூட இவர் சொல்லல. உடனே சாமி என்ன சொல்றாரு செய்யறாங்க அப்படின்னா, தன்னோட திப்பால தனக்கு திருக்கையை உள்ள விட்டு அப்படி இப்படின்னு கையை உள்ள அப்படி தடவி ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து, ஞானகிரி கணேஷா யூ கீப் இட், யூ கோ டு பானுமதி அப்படின்னு சொல்லி
பஸ்ஸுக்கு செலவுக்கு ரூபாயை கொடுத்து பானுமதியை போய் பார்க்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு ரோஜா மாலை எடுத்து மாமா கழுத்துல திரு ஞானகிரி கணேசன் கழுத்துல அந்த மாலையை போட்டுட்டு இந்த மாலையோட தான் நீ பானுமதியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டளையும் சொல்லிடுறார். சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது ஒரு வாக்கு கொடுக்குறார். ஞானகிரி கணேஷா, if you keep on chanting this beggar's name before you drop the body you will attain that stage அப்படின்னு, you will attain the truth அப்படின்றார். என்ன அப்படின்னா, ஞானகிரி கணேஷா, இந்த பிச்சைக்காரனோட நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தா உன்னோட உடம்பு நீ விடுறதுக்கு முன்னாடி அந்த உண்மையான நிலைய நீ அடைஞ்சிருவ அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்ப நீ கிளம்பலான்னு சொல்லி பகவான் அவர் அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி திரும்ப அனுப்புனாரு. ஆனா இந்த மாலை கலட்டாம பஸ்ல நீ போட்டுட்டு தான் போகணுன்ற வேற உத்தரவு கொடுத்தாரு. பகவானோட உத்தரவு கேட்டுட்டு அப்படி அந்த மாலையோட தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. உலகமே ஒரு வேடிக்கையா பாக்குது. அதெல்லாம் பொருட்படுத்தல. பகவானோட உத்தரவு மட்டும் தான் அவர் காதுல கேட்டுச்சு. அந்த உத்தரவு கேட்டு பஸ்ல அந்த ரோஜா மாலையோட ஏறி உக்காடுறாரு. திரும்ப எங்க அத்தை இருக்கிற இடத்த பார்த்துட்டு திரும்ப ஊருக்கு போய் அத்தைட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு. மறுமுறையெல்லாம் அடுத்ததெல்லாம் போகும்போது அத்தை பகவான் சொன்ன கட்டளைப்படி அத்தையோட தான் சேர்ந்து போற ஒரு வழக்கமாவும் வச்சிருந்தாரு. ஆனா இதுல இந்த அனுபவத்துல பகவான் அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பகவான் நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. இந்த நாமாவை இடைவிடாம சொல்லிட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இந்த நாமாவை இடைவிடாம சொல்லிக்கிட்டே இருந்தா பகவான் நமக்கு அந்த உயர்ந்த நிலையை கொடுப்பாருன்ற உத்தரவாதம் நாம எல்லாருக்கும் இந்த அனுபவம் மூலமா கொடுத்திருக்காரு. அதனால நாம் எல்லாம் பகவான் நாமத்தை இடைவிடாம சொல்லுவோம் அப்படின்ற இந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया।